யார் இந்த குழந்தை? என்னமா அது தனியா நின்று அழுதுட்டு இருக்க? அப்பா அம்மா எங்க? என்ன பசிக்குதா? சொல்லுமா, நான் காசு போட்டு வாங்கி தரேன். சொல்லு. ஏங்க ஒரு பெரிய சாக்லேட் கொடுங்க. பெரிய சாக்லேட்டா? தரேண்ணே. சாக்லேட் பிடிக்குமா? ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுங்க. தரேண்ணே. இந்த பலூன் என்ன விலை? நான் கொண்டு வந்த பொருள் எல்லாம் எடுத்தாச்சுல? மறக்கலையா? எல்லாம் எடுத்தாச்சுண்ணா. பாத்தியா, சாக்லேட்டு பிஸ்கெட்டு பலூன் எல்லாம் உனக்கு தான். வச்சுக்க. என்னடி சொல்ற? ஆமாங்க, குழந்தைய காணுங்க. இங்க தான் இருக்கு, இங்க தேடி பாரு. குழந்தைய காணோம். வா நம்ம ஓரமா உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்பா என்ன வெயிட். ஆமாங்க, ஆமா, அதுதாங்க. வாங்க சீக்கிரம். ட்ரெயின்ல எல்லாம் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி பிஸ்கட் கிடையாது. நல்ல பிஸ்கெட். காசு கொடுத்து வாங்குது. என்ன எதுக்கு இப்படி பாக்குறீங்க? ஏன் எல்லாம் ரவுண்ட் கட்டி நிக்கிறீங்க? நீ செய்யற தொழிலுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான். ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா என் குழந்தைய தூக்கிட்டு வருவ? யோ என்னமோ ஆடு பிடிக்கிற மாடு பிடிக்கிற மாதிரி குழந்தை பிடிக்கிறேன்னு சொல்ற. மாட்டிக்கிட்டா நீ என்ன தொழில் செய்யறங்கிறது மறந்துமா உனக்கு? ஏய் புள்ள பிடிக்கிறவன் தான்டா நீ. நான் புள்ள பிடிக்கிறேனா? யோ குழந்தை அழுதுச்சுன்னு பலூனு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தேன். நான் புள்ள பிடிக்கிறேனா? குழந்தை அழுவுதுன்னு ஒரு சாக்லேட் 2 சாக்லேட் வாங்கி கொடுத்தா பரவாயில்ல. நீ கடையில இருக்க மொத்தத்தையும் வாங்கி கொடுத்தா என்ன அர்த்தம்? முழிக்கிற முழிய பாரு. ஆளை பார்த்தா தெரியல, புள்ள பிடிக்கிறவன் தானே. திருட்டு பையன்ட்ட என்னங்க பேச்சு? அடிச்சு கைய கால உடைங்க. டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் நில்றா. நில்றா. எங்க போற உள்ள போடா. டேய் நில்றா. நில்றா. டேய் டேய். ஏய் எனக்கு கலாணி போல புரியடா. அஞ்சனேயா என்ன மன்னிச்சிருப்பா. ஏயா இடிச்சது என் மேல, ஆனா மன்னிப்பு கேக்குறது ஆஞ்சநேயர் கிட்டயா? நான் கட்ட பிரம்மச்சாரி, கெட்ட பிரம்மச்சாரியா கிடையாது. என்னது கட்ட பிரம்மச்சாரியா? அத இடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இடிச்சதுக்கு அப்புறம் கிடையாது. என்ன பத்தி உனக்கு தெரியாது, உன்னை நான் அப்புறமா வச்சுக்கிறேன். வச்சுக்கிறியா? ஓ நீ அந்த மாதிரி பார்த்தியா? அஞ்சனேயா ஆகா ஆகா, என்ன அழகு என்ன அழகு. இறைவா யூ ஆர் கிரேட். ஆனா நீ கொஞ்சம் கஞ்சன்டா. ஏன்னா இவ்வளவு அழகையும் படைச்சிட்டு அதை ரசிக்க சின்ன கண்ணா கொடுத்துட்டியே. கொஞ்சம் பெருசா கொடுத்திருந்தா இந்த அழகெல்லாம் அள்ளி இருக்கலாமே. சரி அதை அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிப்போம். இப்போ ஒரு போட்டோ எடுப்போம். ஆகா கண்கொள்ளா காட்சி. கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குது. பிரமாதம். வில்லேஜ் வில்லேஜ் தான், சிட்டி சிட்டி தான். ஓ மை காட், இங்க இருக்க லொகேஷன்லாம் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு படம் எடுத்து சிட்டி உள்ள கொண்டு போய் பெரிய சைஸ்ல பிரிண்ட் போட்டு வித்துற வேண்டியதுதான். ஏய் அங்க பாருடி, நம்ம குளிக்கிறது யாரோ படம் எடுக்கறா. ஆமாடி வாங்கடி, அவன ஒரு கை பார்க்கலாம். சும்மா இருடா. ஆஹா அந்த ரெண்டு தாமரை பூவுக்கு நடுவுல ஒரு வாத்து வருதே. வாத்து கிட்ட வந்துருச்சு. ஹாய் யங் கேர்ள்ஸ், என்ன மொத்தமா வந்திருக்கீங்க? ஏன் அரைகுறைமா வந்திருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? சரி குரூப் போட்டோ எடுக்கணுமா இல்ல தனித்தனியா எடுக்கணுமா? ஏற்கனவே நாங்க குளிக்கிறத படம் எடுத்துட்டு திரும்ப போட்டோ எடுக்கன்னு கேக்குறியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? யூ மீன் ஹெட் பை? கண்டிப்பா அது எனக்கு கிடையாது. பனை மரத்துக்கு சொக்கா போட்ட மாதிரி இருந்துகிட்டு உனக்கு பேண்ட் செட் வேற தேவையா? இதுல பூத கண்ணாடி வேற. பூத கண்ணாடியா? நோ நோ, இட்ஸ் a Ray-Ban glasses. யங் லேடிஸ், நான் உங்களை போட்டோ எடுக்கவே இல்ல. நான் எடுத்தது முழுக்க நேச்சுரல் சீன்ஸ். கருவா எனக்கு இங்கிலீஷ் பேச பாரு. இன்னொரு தடவை படம் எடுக்கிறேன் போட்டோ எடுக்கிறேன்னு இந்த பக்கம் வந்த சோளக்குள்ள பொம்மை மாதிரி தனியா தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. அம்மா ஐயோ மூஞ்சி கட்டியும் பாரு. ஐயோ அம்மா கண்ணாடி வேற. ஐயோ கிராமத்துல எல்லா விஷயத்துலயும் ஒத்துமையா இருப்பான்னு சொல்லுவாங்க. கரெக்டா தான் இருக்குது. என்ன அடி அடிக்கால்கா? இங்க பாரியா? ஏயா என்ன ஆளை காண சவுண்ட் வருது? யோ குனிஞ்சு பாரியா? குனிஞ்சி டேய் என்ன வேணும் உனக்கு? இயற்கை காட்சியெல்லாம் நல்லா படம் பிடிப்பியா? ஐயோ ஃபர்ஸ்ட் கிளாஸா எடுப்பேன். அதுக்கு தான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். அப்படினா இதுவும் இயற்கை காட்சி தான். ஏடி? சரியா? ஐயோ டேய் சரிதான் போயா. உனக்கு ஆஹா என்ன எல்லாம் ஒரே பக்தி மயமா தெரியுது. ஆஞ்சநேயரு, பிள்ளையாரு, விவேகானந்தரு, என்ன எல்லாம் கல்யாணமாக கட்ட பிரம்மச்சாரிகளா தெரியுறாங்க. ஆஹா மாமா நல்ல ஒரு தீர்மானத்தோட இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கடவுளே 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 கடவுளே. ஐயோ கடுப்பு போச்சே. என்ன பாத்துட்டாலே. அடி பாவி, உன்னை யாரும் இவ்வளவு வர சொன்னது? பார்த்து தொலைச்சிட்டாலே. அஞ்சனேயா உன் பக்தனுக்கு வந்த சோதனையை பாத்தியா? போடி போடினா ஓடி. காஃபி குடுக்க வந்தா நீ இப்படி இருப்பேன்னு எனக்கு என்ன தெரியும்? பேச்சுலர்னா அப்படி இப்படிதான் இருப்பான். பொம்பளை தான் உஷாரா இருக்கணும். கதை தட்டு வர்றதுல லட்சணத்தை பத்தி நீ பேசுறியா? அதான் இப்ப பார்த்தோமே. ஏய் திரும்ப திரும்ப அதையே ஞாபகப்படுத்தாத.
பொம்பளை நானே அதை பெருசுப்படுத்தாம சும்மா கிண்ணுன்னு நிக்கிறேன். நீ என்னையா ஆம்பளை ரொம்ப பெருசா பீத்திக்கிற? ஏய், பொம்பளைக்கு மட்டும்தான் மானம் இல்ல, ஆம்பளைக்கும் இருக்கு. அதுலயும் நான் கவரிமான். ஐயோ யோ, கட்டிக்க போற நான் தானே பார்த்தேன். சும்மா போயா. ஏய், இப்ப போறியா இல்லையா? அம்மா யோ, கட்டாதையா, போறேன். ஏய். ஏய், மூடிட்டு குளிக்க கூடாது. என்ன மாமா முழிக்கிற? கதவை மூடிட்டு தானே குளிக்கிறேன். அஞ்சனேயா. ஏய், நீ எதுக்கு என் பாத்ரூம்ல வந்து குளிக்கிற? உன் பாத்ரூம்ல குளிக்க கூடாதுன்னு பேரை எழுதி வச்சிருக்க. இல்ல சட்டை ஏதாவது இருக்கா? அஞ்சனேயா, எதுக்கு உன் பக்தனை இப்படி சோதிக்கிற? ஏய், தாப்பால் போட்டு குளிக்க வேண்டியதானே? இங்க தாப்பால் இருந்தா தானே. அப்ப துணியை போட்டு குளிக்கிறது? யோ, நல்லா இங்க பாரு, துணியை போட்டுட்டு தான் குளிச்சிட்டு இருக்கேன். நான் அத சொல்ல, கதவு மேல துணியை போட்டு குளிக்கலாம்ல? மாமா, நீ பார்த்ததுக்கும் நான் பார்த்ததுக்கு சரியா போச்சு என்ன? இனிமே கற்பனை எல்லாம் வேண்டாம், புரியுதா? அஞ்சனேயா. ஆகா, என்ன அழகான இடம். ஆகா, சூப்பரா இருக்கே. இது ரொம்ப நல்லா இருக்கே. ஓ, நீயா? என்ன ஜாக்கி இது? எப்ப பார்த்தாலும் கையில கேமராவே புடிச்சிட்டு இருக்க. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறமா நீ இப்படிதான் இருக்க போறியா? என்னது? இந்த இயற்கை கவிதை இருக்கும்போது செயற்கை கவிதை எனக்கு எதுக்கு? அப்ப நீ என்ன தூக்கி போட்டுருவியா? தூக்கி போடுறதா? இத நான் தூக்கி போட்டா உங்க அப்பா ரப்பர் வாய் என்ன தூக்கி போட்டுருவான். என்ன இந்த இடம் காலியா இருக்க? இது என்னது? பொறம்போக்கு. பொறம்போக்கா? ஏய், நான் அத சொன்னேன். ஏய், இந்த பக்கம் வா. ஏய், யூ மேன், இப்படிதான் ஒரு பொண்ணுகிட்ட வந்து பின்னால அசிங்கமா தட்டுறதா? என்னது? அட இருமா. டேய், யாரா நீ? ஐயோ ஜாக்கி, அவர்தான் என்னோட தாய் மாமன். எந்த பேய் மாமனா இருந்தா என்ன? அதுக்காக இப்படிதான் மரியாதை இல்லாம ஒரு பொண்ணு மேல அசிங்கமா தட்டுறதா? நீ தாய் மாமனா இருந்தா இங்க தட்டு, இங்க தட்டு, இங்க தட்டு, இங்க. இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுனாலதான் ஒருத்த வாழ்க்கையோட தலையெழுத்தே மாறி போச்சுன்னு உனக்கு தெரியாதாடா? ஜாக்கி, ஸ்டாப் இட். என்ன? அவர்தான் என்னோட தாய் மாமன். அதுக்கு இப்ப என்ன பண்றது? அவரோட நீ சிலம்பாட்டத்துல ஜெயிச்சாதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும். சிலம்பாட்டமா? நமக்கு இந்த குடியாட்டம், குங்ஃபு, கலர் இதெல்லாம் தெரியும். அது என்னது சிலம்பாட்டம்? வாட்? சிலம்பாட்டம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. நானும் தெரியாதுனாலும் ரெண்டும் ஒண்ணுதான். சரி, வா போலாம். என்ன செக் போஸ்ட் போட்டான்? டேய், ஆமா, இப்ப நீ என்னடா பண்ண? வீடு கட்டின. வீடு கட்டினியா? எங்க ஒரு செங்கல் மணல எங்கானோ? ஜாக்கி, ஜெயிச்சு காட்டு. என்னது ஜெயிச்சு காட்டணுமா? இவனையா? ஐயோ, இப்படி கொம்பெல்லாம் சுத்தி ரிஸ்க் எடுத்து தான் உங்களுக்கு தாலி கட்டணுமா? வேணா ஒண்ணு பண்ணலாமே, ஃபாரின் சைடுல மோதிரம் மாத்திக்குவோமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன பண்றியோ ஏது பண்றியோ எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. நீ அவரோட சிலம்பாட்டத்துல ஜெயிக்கிற, என் கழுத்துல நீ தாலி கட்டுற. ஓகே? ஏய், யூ ஃபன்னி கேர்ள். ஓ மை கடவுளே, என்னது இவ 20 இயர்ஸ் பேக்ல இருக்கா? ஐயோ, இன்னும் காலை அடக்குங்க, கம்ப சுத்துங்கன்னு எப்பதான் திருந்த போறாங்க தெரியல அவங்க. சரி, வேஸ்ட், நாம போக வேண்டியதான். என்ன விட மாட்டான் போல இருக்கே. ஐயோ, இப்படி திரும்புங்க. ஐயோ, இப்படி திரும்புங்க. ஐயோ, அப்படியே விரும்மாண்டி மாதிரியே இருக்கீங்க. ஒரு போட்டோ எடுக்க பாஸ் கொடுங்க. பாஸ் கொடுங்க. ரெடியா? ரெடியா? எஸ்கேப். ஐயோ, நான் பாட்டு பஞ்சாயத்துல கலெக்ட் வந்துட்டேன். அந்த பொண்ணு கருப்பா சிவப்பா குட்டையா நட்டியா ஒண்ணுமே தெரியலப்பா, பயமா இருக்கு. விடு பாண்டியா, நாங்க இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? கரெக்ட். ஏய், இந்த ஆளு ஏன்டா நந்தி மாதிரி உட்காந்துருக்கான்? ஏதோ ஏடா கூடமா இருப்போம். கவலைப்படாத பாண்டியா, நாங்க இருக்கோம்ல. அதே மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா நாங்க பாத்துக்கிறோம். என்னடா சொல்ற? கரெக்ட். சாரிடா. என்ன ஒரு மாதிரியா லுக் ஊர்றா? நம்ம பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. சரி சரி. என்னது எந்திரிச்சு போறான்? அருவா கருவா எடுக்க போறானா? எப்படி ஜன்னல் வழியா லுக் ஊர்றா? ஜன்னல் வேற சாத்துறா. ஏய், எதுக்கு அந்த கதவெல்லாம் மூடுறான்? ஒருவேளை பொண்ணு உள்ளதா இருக்கோ? வேகத்தை பாரு. கடவாணி பசங்க உங்களோட சரியா ஒருவேளை அவங்க பொண்டாட்டி உள்ள இருக்குமோ? அது அவன் பிரச்சனை. அந்த பொண்ணு உள்ள இருக்கான்றது தான் நம்ம பிரச்சனை. ஆமா பாண்டியா, அதான் நம்மள பார்த்தோன்னே கதவை மூடுறான். ஒருவேளை நம்மள பார்த்து பயந்துட்டானோ? இருந்தாலும் இருக்கும். வேட்டி வர மடிச்சு கட்டுறான் பாண்டியா. துண்டா வேற தலையில கட்டுறா. ஆமா, நம்ம என்ன பண்றது? வீடு கட்டுவோம். எப்பா? சிமெண்ட் வேலை குறைஞ்ச உடனே. ஏய், அந்த வீடுடா. அந்த வீடா? வரட்டும், ஒரு கை பாக்குறேன். ஏய், என்ன இந்த பக்கம்? காத்து வாங்க வந்தோம். காத்து வாங்கணும்னா பீச்சுக்கு போங்கடா. அங்க சுனாமி வருது, அதான் இங்க வந்தா. அப்படியே உங்க பொண்ணை பாத்துட்டு போலாம்னு. ஏய், என் பொண்ணு கண்ணுன்னு இருந்தா 4 பேர் பார்க்கதான் செய்வாங்க. ஒரு புதிய தகவல். இவன் எங்க பாக்குறான்னு எங்களுக்கே தெரியாது. ஆமா ஆமா. சல்லி பசங்களா, என் பொண்ணை பத்தி பேசுனீங்க,
ஏடா கூட மாக்கி போடுவேன் ஜாக்கிரதை. சரிங்க சரி மாமா. ஏய் மாமாவா? மாப்பிள்ளை நீங்க மாமா தானே? வண்டி கொக்கு சின்னத்தை யாரும் மறந்து இருந்து விடாதீர்கள். எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க, கொக்கு சின்னம். பேப்பர்ல எலெக்ஷன் வந்துடக்கூடாது, தூக்கிடுவானு. எதை கையத்தாண்டா. என்ன நன்றாக உற்று பாருங்கள், தெரிகிறதா? அதான் இந்த மோர தெரியுது, என்னத்தை உத்து பாக்குறது. ஏய் பள்ளி எப்படி இருந்தோம் இப்படி ஆயிட்டியடா? ஆமா, ஆரம்பத்துல 6-2 இருந்தான், இப்ப 3-2 ஆயிட்டான். டேய் உனக்கு மண்டையில தான் 1 இல்லன்றேன், மூளை மாடா இல்லாம இருக்கு. சரி சரி ரகசியத்தெல்லாம் வெளியில சொல்லாதடா. என்னண்ணே ஜிப்பா கிப்பாலாம் போட்டு மாமா சிங்கப்பூர் போயிருந்தாரு. என்ன மாமா எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலன்னு கேட்டேன். இல்லன்னாரு. பயங்கரமான கஞ்சி பிசினாரு. யோசனை பண்ணி பார்த்தேன், அவர் போட்டிருந்த ஜிப்பா சூப்பரா இருந்தது. மாமா கழட்டி கொடுங்க. ஏன்னா நீங்களே என் ஃப்ரெண்ட் இல்லீங்களா, நீங்க கேப்பீங்களே என்னடா இது உங்க மாமா சிங்கப்பூர் போனாரு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேப்பீங்களே. என்னுடைய பிரிஸ்டேஜ் என்ன வருது, அதான் போட்டு வந்தேன். எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. சைஸ் பெருசா எனக்கு குடுறா. கழட்டி கொடுப்பேன். போட்டு 1.5 மாசம் ஆகுது, பரவாயில்லையா? அந்த கல்ற முதல்ல. ஆமா பள்ளி, இந்த பொண்ணு பார்க்க போன விஷயம் என்னடாச்சு? அதாவது வந்து ஒத்துக்கிட்டுங்க, நாங்க சொல்றோம். அடுத்த பேச்சுனா இனிக்குமே. சும்மா இருடா. டேய் நம்ம சைஸ்க்கு இருக்கணும்ல. டேய் சைஸ் கிடக்கட்டும்டா, வயசு என்ன ஒண்ணு இருக்குல்ல. சரி போனா போது, டீக்கு காசை கொடு. குடுறா குடுறா. அவ்வளவுதானே, சப்ப மேட்ரு. இப்ப பார். என்னடா தேடுற? ஐயோ மேட்ரு எடுத்து வரலையே. பள்ளி கவுத்துட்டா. ஐயோ என்னடா பண்றது இப்ப? நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருக்காரு. எங்க? எல்லாத்தையும் அவர் பாத்துட்டாரு. பாண்டிய வந்துட்டாடா. டேய் எந்திரா, ஹீரோ எந்திரா எந்திரா எந்திரா. தலைவர் உட்காரட்டும். வாங்க தலைவரே, உட்காருங்க. உட்காருங்க. என்னடா மரியாதை எல்லாம் பலமா இருக்கு? டீக்கு நீங்க தானே காசு கொடுக்கணும். நல்ல வேலை, இந்த கடையில நமக்கு அக்கவுண்ட் இருக்கு. பின்ன என்னண்ணே பஞ்சாயத்துல சும்மா பேசிட்டு வந்திருக்கீங்க? 4 தலைமுறை கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ஆமாண்டா, சின்ன கவுண்டர் ரேஞ்சுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். அது என் கவுண்டர்ல முடியாம இருந்தா சரி. அண்ணே சவால்னா சவால், ஊரு முன்னாடி விட்டது, அதுவும் சாதாரண விஷயம் இல்ல, ஞாபகம் வச்சுங்க. டேய் அண்ணே நம்மட்டு விவரம் இல்லாம இருப்பாரு. அண்ணே எப்படி நான் லவ் பண்ண போறீங்க? ஒண்ணு மூஞ்ச பார்த்தா உடம்ப வளைஞ்சு வேலை செய்யல. தண்ணிய பாத்துறா. என்னடா கூவிட்டு வர? என்னது கூவுறனா? பெரிய குயில் பாரு நான் கூவுறதுக்கு. உன்னை கூப்புறது கூற மாதிரி கேக்குதா உனக்கு? கான்ட்ரி ஃபுட். அன்னைக்கு என்ன வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். ஹாய் போல்ட் மேன். அன்னைக்கு என்ன வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனா ஆத்திர அவசரத்துக்கு கொல்லப்புற பக்கம் வருவேன்னு சொல்லிட்டு போனா இல்லையா? இங்க பாரு, உனக்கு எந்த நேரத்துல எந்த டைலாக் பேசணும் தெரியாது. அதனால பேசாம எனக்கு கொம்பு கத்து கொடு. உனக்கு கம்பு கத்து கொடுக்க முடியாது. பேசிக்கிட்டே கத்து கொடு. சிலம்பெல்லாம் உன்னால சுத்த முடியாது, போடா. ஹாய் ஓல்ட் மேன். ஒரு கண்ட்ரி வுட் 60 இயர்ஸ் ஓல்ட் மேன் நீ சுத்தும் போது ஒரு 20 இயர்ஸ் யங் பாய் நாயே சுத்த முடியாது. அதுக்கெல்லாம் திறமை வேணும்டா, திறமை. ஏன் இங்க பார், கிராமத்துல 2 எருமை வேணும்னு கேளு, ஆனா என் திறமை எல்லாம் கேட்காத. டேய் அதெல்லாம் உனக்கு கத்துற முடியாது. ஓல்ட் அங்கிள், என் கிராமத்து மின்னல் கவிதாவுக்காக நான் கண்டிப்பா சிலம்ப கத்துக்கிட்டே ஆகணும். கத்து கொடுங்க, கத்து கொடுங்க அங்கிள். வேட்டி விடுறா, யாராவது பாத்திர போறாங்க. டேய் எந்திரா, எந்திரா, எந்திரா. என்ன இது சந்த கடை மாதிரி ஒரே சத்தம்? சாக்கி சானு, நீ எப்பயா வந்த? என்ன மாமாவோட சண்டை போட்டுட்டு இருக்க? இவர் லங்கட்டாவுல லட்சமா வச்சுக்கிட்டு இருக்காரு, தட்டி படிச்சு போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப முடியாது. உங்க சண்டையை கொஞ்சம் நிறுத்துங்களேன். பின்ன என்ன அந்த ஒரு சிலம்பாட்ட கத்துற சொன்னா கத்துற மாட்டேங்கிறாரு. ஏங்க பாவம் புள்ள ஆசையா கேக்குதுல, சொல்லி கொடுங்களேன். ஏய் உனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இரு. எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லி கொடுக்க மாட்டேனா? உங்களே அங்க கெஞ்சிக்கிட்டு இருக்க போறோம். சாக்கி சானே அந்த கொம்பை கொடு. ஐயோ இதுக்கு இங்கிலீஷா? இந்தாங்க இத புடிங்க, போய் சொல்லி கொடுங்க போங்க. வாங்க மாமா, அதாவது சொல்றோம் சொன்னாதான் கேப்பீங்க. வாங்க. ஏய் பாத்தில அதே மாதிரி சுத்து. இவ்வளவுதானா? இப்ப பாரு, இத புடி, இதையும் புடி. என்ன மாமா சிரிக்கிறீங்க? குழந்தை இப்பதான் தவள ஆரம்பிச்சிருக்குது. போக போக பாருங்க கில்லி மாதிரி பூத்து விளையாடுது. சொல்லாதடா, செய்டா. ஐயோ ஏன்டா உனக்கு இதெல்லாம்? கவி கவி எங்க அந்த புழுகு முட்டை? ட்ரைனிங் எடுக்க போயிருக்காரு. என்னமா போலீஸ் ட்ரைனிங்க்கு போன மாதிரி சொல்ற? அவன் போட்டிக்கு பயந்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். அதனால இனிமே இந்த மாமா தான் உங்க கழுத்துல தாக்கிட்ட பாரு. டேய் ஓட மாட்டேன், ஒதுங்க மாட்டேன், பதுங்க மாட்டேன். உன்னை நான் ஜெயிக்கும் வரைக்கும் ஓய மாட்டேன். என்னடா மனோர டயலாகா? இல்ல சொல்லி கொடுத்தாங்க பேசுறேன். இத பார், நான் சொல்ல மாட்டேன், சொன்னா செய்யாம விட மாட்டேன். இது என்ன கஜேந்திர டயலாகா? இல்லடா ஓன் டயலாக். 2 பேரும் கொஞ்சம் ஸ்டாப் பண்றீங்களா? ஏன் நீ பேச போறியா? இங்க பாருங்க, வர வெள்ளிக்கிழமை எங்க மாமாவை ஜெயிச்சு காமிங்க. இல்லனா அதோட என்ன மறந்துங்க. கவி 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 கவி. டேய் சீச்சி நிறுத்து. பின்னால தோடம் தெரியுது.
அவதான்டா என் இல்லத்து அரசி. அவளுக்கு நான் தான் இல்ல தரசன். எங்க மாமா கண்டா செருப்பால் அடிப்பாரு. அதையும் தான் பாத்துருவோமே. எங்க மாமா செருப்பால் அடிக்கிறதா? இல்ல, ரெண்டு பேரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்றத. சவால். ரெண்டும் ஒண்ணுதான்டா. என்கிட்ட மோதாத. நான் எரிமலை, நான் திருமலை, நான் புயல், நான் ஒரு பூகம்பம். அப்பா நீ பெரிய அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக். போய் வேலையை பாருங்கடா. போங்கடா போங்க. மோதாதே நான் ராஜா நீ ராஜா நாடா. மூஞ்ச பாரு, ஆள் வரது கூட தெரியாம கம்ப சுத்தின் போது. ஏய் மாட்னடா நீ. வாடா 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 வாடா. உனக்கே போட மாட்டடா. வாடா 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 வாடா. அப்படிதான். லெஃப்ட், கொஞ்சம் ரைட். லைட்டா ஸ்மைல் பண்ணு. என்னடா பிலிம் காட்டியா? இல்ல, பிலிம் போட்டிருக்கேன். ஐயோ, என்ன அடிக்கிற மாதிரி ஓடி வந்து இங்க என்ன மானோட பேசி நானா? உன்னையா? எனக்கு வேற வேலை வெட்டி இல்ல பாரு. ஏன் எங்களுக்கு மட்டும் வேலை வெட்டி இல்லையா? அதை எப்படி நான் என் வாயால சொல்றது? இதுக்கெல்லாம் வாய் வாடகை வாங்கி தர முடியும். ஏய் 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 என்னடா ஒரு கருப்பு பண்ணிக்கும் கருப்பு நாய்க்கும் சண்டை நடக்குது. வாங்க வாங்க. வேலை வெட்டி இல்லாம தான் வேடிக்கை பார்க்க வந்தீங்களாக்கு. நான் ஏன்டா வேலை வெட்டி பார்க்கணும்? 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து திங்கிற அளவுக்கு என்கிட்ட சொத்து இருக்குதுடா. அப்ப 11வது தலைமுறை நின்னுட்டே சாப்பிடுவாங்களா? எல்லாத்தையும் அள்ளிட்டு போறது தான் வந்திருக்கான். இந்த ஒட்டோட குச்சியை சொத்து அள்ளிட்டு போகுதா? அது மட்டும் இல்ல, அந்த சொத்தோட சேர்த்து நம்ம கவிதாவையும் ஓட்டிட்டு போவாங்க. வாய மூடுறா. யாரு வாய? கவிதா ஓட்டிக்கிட்டு போறதுக்கு அவ என்ன ஆடா மாடா இல்ல எருமையா? புள்ளிமான். என் பொண்ணை தள்ளிட்டு போல உனக்கு தைரியம் இருக்கா? திருத்திக் கொள்ளுங்கள். தள்ளிட்டு போக மாட்டேன். உங்க முன்னால வச்சு தாலி கட்டி தான் கூட்டிட்டு போவேன். மாமா அனாவசியமா நீங்க ஏன் இவன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் இவனை. இது முதல்ல சொல்ல வேண்டியது. சொல்றா. என்ன நான் பார்க்க போறேன்? கவிதா கட்டுற நான் தாலி கட்டுறதையா? கட்டிடுவியா? கட்டுவேன்டா. எப்படிடா கட்டுவ? இப்படி எடுத்து கட்டுவேன்டா. நான் ஆம்பளடா. அத நான் சொல்லணும்டா. ஏய் அம்மா. ஆமா, யாரு நீ ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கிற? என்ன தெரியல. இப்படி இருந்தா எப்படா தெரியும்? இது கூட இல்லன்னா அசிங்கமா இருக்கும். யாரு நீ? வீரமணி. எந்த வீரமணி? நல்லாங்குப்போ வீரமணி. எதுக்கு வந்த? உன்னை பார்க்கத்தான். என்ன பார்க்கணும்? பகல வர வேண்டியதாண்டா. எதுக்குடா இப்படி ராத்திரி மிட் நைட் மசாலா பார்க்க வேண்டியது? பகல்ல நாய்ங்க தொல்லை அதிகமா இருக்கு, அதனால ராத்திரில வந்தேன். ஞாபகம் இல்ல? ஞாபகம் இல்லையே. துட்டு பைசா மினிவெட்டி. எங்கிட்ட மினி வெட்டிக்கு பணம் வாங்கிட்டு அந்த மீட்டர் வெட்டிக்கு விட்டேன். அதை வச்சு பல லட்சங்களை சம்பாரிச்சிட்டு கடைசியா கந்து வெட்டி நான் வாங்கன்னு சொல்லி என்ன போலீஸ்ல போட்டு கொடுத்தேன். அவங்க அப்படின்னு அழகா கொண்டு போய் என்கவுண்டர்ல டிஷ்யூ டிஷ்யூன்னு போட்டு தள்ளிட்டாங்க. அதனால பழிக்கு பழி வாங்குறதுக்காக நான் வந்திருக்கேன்டா ஆவியா. இந்த ஆவிகளுக்கு டயலாக் பேச வருதோ இல்லையோ நல்ல சிரிக்க வருது. ஆமான்னு யாருன்னு சொன்னா? ஆவி. அட பாவி. அப்பா கிளைய சுண்டுட்டா. கவிதா பாக்க ரெயின் கிளியர் ஆயிடுச்சு. ஹை கவிதா, இந்த டார்லிங் வந்துட்டேன்டா. எட்டு உண்டு தெரிய மாட்டேங்குது இருக்குல. நான் தானா? இத பார்த்தா அந்த கிழமை அந்த போய் பயந்தானா? உங்க அப்பா ரப்பராய முடிச்சுக்க போறான். நீ எங்க இந்த ராத்திரி நேரத்துல? இந்த நேரத்துலயா? உன்னை பார்க்க தான் வந்தேன். அடிச்சி மிட் நைட்ல இந்த மாதிரி Dress போட்டு வந்திருக்கே, பாக்குறதுக்கு எனக்கே பயமா இருக்கு. எனக்கே பயமா இருக்கு. ஏன்? இப்பதானே கன்னடில பார்த்தேன். அடச்சே, நான் என்ன பண்றது? எனக்கு மட்டும் என்ன ஆசையா? உங்க அப்பா தான் உன்னை பார்க்கவே இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி தடா போட்டானே. அதனால நான் ஒடா எல்லாம் போட்டு உன்னை பார்க்கிறதுக்கு வந்தேன். இங்க பாரு, முதல்ல எங்க மாமாவோட சிலம்பாட்டத்துல ஜெயிக்கிற வழிய பாரு. அப்படி இல்லன்னா என் கழுத்துல தாலி கட்டுறத மறந்துரு. ஐயோ, எப்ப பார்த்தாலும் சண்டையை போடு தாலியை கட்டுக்கிட்டு ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? ஒண்ணு பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலே இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. முதல்ல ஜெயிக்கிற வழிய பாரு. அது என்ன வழி? காக்கா வழி. ஐடியா. என்ன ஐடியா? அவன சிலம்பத்துல ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. அதுக்கு நீ ஒண்ணு தரணும். என்ன தரணும்? இங்க ஒண்ணு தரணும். இங்கயா? அம்மா, ஐயோ, அங்க என்ன சத்தம்? பூனை பா, பூனை. காட்டு போன மாதிரி தெரியுது. யாரா துப்பாக்கியா? இது துப்பாக்கியா? ஆமா, இது இப்ப சொல்லு. அப்பா, காதலுக்காக புறாவை தூது விட்டு தான் படத்தில் பார்த்துருக்கோம். நம்ம காதலுக்காக படம் எடுக்கிற பாம்பியை விட்டு பார்ப்போம்.
போன பாம்பை பார்த்த உடனே நந்தினி பாம்பு பாம்புன்னு பதற போறா. நான் உள்ள போய் பாஞ்சி அந்த பாம்பு அடிக்க போறேன். என் வீரத்தை பார்த்து அவ உடனே என்னை கட்டிக்குவா. என்ன பாம்பு உள்ள போய் எந்த சத்தத்தையும் காணோம். உள்ள போனது ஆம்பளை பாம்பா பொம்பளை பாம்பா அதை கவனிக்க முட்டுவேன். பாம்பு இவ்வளவு நேரம் ஆச்சு. பெரிய படமோ? மாமா எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? பாம்படிக்க தடியோடு இருக்கேன். பாம்படிக்க தடியா? அதை என் கையிலேயே பிடிச்சு தூக்கி போட்டேன். அதேதான் நம்ம திட்டம். என்ன கேட்டு போட்டுக்காளுங்க ஒரு நிமிஷம். தேவி மூஞ்சிய பாரு. ஐயோ ஏய் காசு உள்ள வெடி நீயே காட்டி குடுற போல இருக்க. ஆமா. ஐயோ மாமா வேண்டானா. ஐயோ ஐயோ எங்க போறீங்க? நில்லுங்க. என்ன வரும்போது பாடல வர்றான். இது அவனுக்கு எனக்கே தெரியலையே. சும்மா இருங்க. 1000 ரூபாய் அதிகமா செலவானாலும் பாத்துக்கலாம். பரவாயில்லையா? அதுலயே நினைச்சலாம்ன்றியா? ஐயோ நீங்க தானே ஜெயிக்க போறீங்க. ஓ உள்ள வை. பாரு இவனா உன் தாய் மாமே காட்டுவாசி மாதிரியே இருக்கான் பாரு. அவன் குடுக்க சவுண்ட பாத்தியா? என்ன பட்டணத்துக்கார உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. உனக்கு அடிபட்டா 10 போடுறது கூட இந்த ஊர்ல ஆள் இருக்காது. தோல்வியை ஒத்துக்கிறியா? 10 எல்லாம் வேணாம். எனக்கு ஒரு 1 போட்டா போதும். அதானே. துண்ட காணும் துணிய காணும்னு ஓடிடுறியா இல்ல வசதி எப்படி? டேய் சகல போட்டின்னு வந்துட்டா உன்ன மாதிரி புறமுது காட்டி ஓட மாட்டேன். அத நேருக்கு நின்னு பாக்குறதா இந்த ஜாக்கியோட பழக்கம். காசெல்லாம் கரெக்டா இருக்குல்ல? இதோ இருக்கே. ஏய் அடங்கய்யா. இன்னும் போட்டியே ஆரம்பிக்கல அதுக்குள்ள உரசுல இந்த வர. டேய் நீ வராடா நானே வர்றேன். வாடா. இந்த பூனையை அடிக்க இந்த சிங்கம் தேவையா? ஒன்னு அடிக்கிறதுக்கு என் அஸ்டண்டா போகும்டா. ஏய் அறவன ரவுண்ட் கட்டா. அப்பா ஓடுற ரவுண்ட. நான் கத்து கொடுத்ததுக்கு கரெக்ட்டா காட்டுடா. எல்லாரும் அடிக்க என்ன மட்டும் அடிக்க மாட்டேங்கிறேன். காத்துற மாட்டேங்க. ஐயோ காது காது போனா ஏன்டா என் கவிதாவே போறாடா. கோதால நம்மளே இறங்கிட வேண்டியதான். சிஷியங்க எல்லாத்தையும் சாச்சிட்டேன். அதுக்கு எவ்வளவு சுவாசி தெரியுமாடா? அந்த பாரத போர்ல ஒரு சின்ன விஷயத்துக்கு எதுக்கு போறதுன்னு பேசுற? பாருடா என்னடி ஆச்சு உனக்கு? போட்டியில நீ என்ன ஜெயிச்சிட்ட. இனிமே கவிதா எனக்கு தான். உனக்கு தான். உனக்கே தான். கவிதா நில்லு. அவளே வருவா. ஹை டார்லிங் கம் ஆன். வா வா கவிதா. கைய கொடு. நீயும் கைய கொடு சகல. அதான் ஒப்பட சொல்ல போய் கல்யாணம் வேலையை பாரு போ. என் கண்ணையே ஓகிட்ட நான் ஒப்படைக்கிறேன். வரல விட்டுரு போ. தோக்கறதையும் தோக்கறது இல்ல போ. நீ போலியா? லத்துல போயிரா போயிரா. டேய் மாலைல வெடி வெடி டேய். அப்பா என்ன ஒரு வளைய முடிஞ்சிருச்சு. லைன்ல வந்து வாங்கிக்கங்க. அப்படியா திருப்பி கொடு. அதான் ஒழுங்கா இருக்கும் போ. டார்லிங் இனிமே நம்ம கல்யாணம் தான்.